நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 25 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் பல்வேறு தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்குவது அந்த தொகுதி ஸ்டார் அந்தஸ்தை பெறும். அந்த வகையில் தற்போது கூடுதலாக இணைந்திருப்பது தேனி மக்களவை தொகுதியாகும். இந்த தொகுதியானது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோட்டையில் ஓட்டை விழுந்ததாகவே பார்க்கப்படுகிறது. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் களமிறங்கினார். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக EVKS இளங்கோவனும் அமமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டியிட்டார்கள். தமிழகம் முழுவதும் அதிமுக தோல்வி அடைந்த நிலையில் தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் இதனை அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் தோல்வியை அதிமுகவிற்கு பரிசாக கிடைத்தது. ஓ பன்னீர்செல்வத்தின் கோட்டையாக பார்க்கப்பட்ட தேனி போடிநாயக்கனூர் தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே OPS வெற்றி பெற முடிந்தது. இதனையடுத்து அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டார். இந்நிலையில்தான் 2024 மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் மீண்டும் OPR போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவோடு தினகரன் களமிறங்குகிறார் எனவும் கூறப்படுகிறது. எனவே இந்த தேர்தலில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை தற்போது பார்க்கலாம். திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பாக தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணசாமி களத்தில் இறங்கியுள்ளார். இந்த 2 பேருக்கும் டஃப் கொடுக்க புதிதாக இறங்கியுள்ளார் தினகரன். மொத்தமாக 16 லட்சம் வாக்குகளை கொண்ட தேனி தொகுதியில் யார் 6 லட்சத்திற்கு மேல் வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்ற வேட்பாளர்களாக கருதப்படுவார்கள். தொகுதியில் மும்முனை போட்டி என்று கூறப்பட்டாலும் அதிமுக திமுக இடையேதான் போட்டி இருக்கும் எனவும் 3வது இடத்தை தினகரன் பிடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம் என்னவென பார்க்கும்போது தேனி தொகுதியில் அமமுக மற்றும் OPS பூத் கமிட்டி கூட அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட இருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் ராமநாதபுரத்தில் தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளார்கள். இதனால் தினகரனுக்கு தேர்தல் பணிக்கு ஆட்கள் இல்லாத நிலை நீடிப்பதாக கூறப்படுகிறது. அமமுக கழக நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள். எனவே தேர்தல் பணிகளை திறம்பட மேற்கொள்வது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. மேலும் தினகரனுக்கு இஸ்லாமிய ஓட்டுகள் அதிக அளவு இருந்தது. தற்போது பாஜகவில் இணைந்து விட்டதால் இஸ்லாமிய வாக்குகளும் தினகரனுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் இடையேதான் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை தினகரன் தடுக்கக்கூடும் என்றே கூறப்படுகிறது.